நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிண்டல் கேலி கலந்த சினிமா பாடல்கள் தான் நம்ம கண்டெஸ்டன்ஸ் பாடிட்டு இருக்காங்க. அதை விட ஸ்பெஷலா இந்த விடுகதை ஒன்று போட்டாங்களே, அதுக்கு முதல்ல அந்த அது விடுவிச்சு விடுங்கம்மா, மண்டை குழம்புது. நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் பயங்கரமான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. நமக்கு தெரியல, நம்ம கண்டெஸ்டன்ஸ்க்கு தெரியல, அட்லீஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியுதான்னு பார்க்கலாம். யாராவது தெரியும்? சாரிகாவோட அம்மா சொல்லுங்க. அடுப்பு. அடுப்பா? அடுப்பா? ஆமா. ஆனா 4 விட இருக்குதே, ஒண்ணு சார்ந்து இருக்குது. 3 கொண்ட சிலுக்கு அடுப்பு. பெத்த பிள்ளை சகப்பு யாரு? நெருப்பு. குளிக்க போனா கருப்பு கரி. கரி. கேரியா? குந்துகிட்டா வெளுப்பு. ஜிம் கேரியா? அப்புறம் சாம்பல். சாம்பல். கரெக்ட். வாவ், இவ்ளோ இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க நீங்க. சரி, சூப்பர். ஓகே, நான் போட்ட விடுகதைக்கு என்ன ஆன்சர்? திருப்பி சொல்லுங்க. ஐயோ, திருப்பி சொல்றது தானே கஷ்டம். மன்னர் எல்லாம் இருக்குக்குடி, சாத்துக்குடி தூத்துக்குடி, அந்த பொண்ணு மன்னார்குடி. எங்க கண்டுபிடி? நான் கண்டுபிடிக்கட்டா? கண்டுபிடிங்க சார். என் பக்கத்திலே இருக்காங்களே. அப்படியா? இவங்கள நான் செல்லமா கூப்பிடுவேன், அப்படிதான் கூப்பிடுவேன். அப்படியா? என்னன்னு சார்? சோ நீங்களே வந்து அடுத்த கண்டெஸ்டன்ட் வெல்கம் பண்ணிடுறீங்களா? ஆல்ரைட், லெட்ஸ் வெல்கம் அனு. நீங்க யாரை நிறைய கிண்டல் கேலி பண்ணுவீங்க? பேரண்ட்ஸ் பண்ணலாமா? எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு உங்களுக்கு. நாங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து ஹோட்டலில் பண்ணோம். இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் பற்றி சொன்னதை கொஞ்சம் ஞாபகப்படுத்த நினைக்கிறோம். ஐயா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் அம்மா சித்ராம்மா எல்லாம் பேசுனதெல்லாம் அருமையாக பேசுனேன். அதை இந்த தடவை சொல்லணும்னு விரும்புவேன். மாட்னியா? வா 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 வா. இது கரெக்ட்டா போட்டு கொடுக்கிற விஷயம். வெரி குட். ஓகே ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மனோ சார்ல இருந்து ஆரம்பிப்போம். மனோ சார், இது கிண்டல் இல்ல, சும்மா இமிடேஷன். சுபா மேம் தான். சுபா மேமா? ஓகே, ஓப்பனிங்கே சுபா மேம். ஓகே, எங்க பண்ணுங்க பாப்போம். தங்கமணி சூப்பரா பண்ணடா சாமி, சூப்பரா. தங்கமணி அப்படி அவ்வளவுதானா? 2 மணி தான் வருமா? ஓகே, அப்படியே சித்ரா மேம். சித்ராமா முக்கியமான நபர் வந்து நீங்க அடிக்கடி பழகக்கூடிய ஒரு ஆள். கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, எஸ்கேப் ஆக முடியாது. நம்ம அனந்த் சார் மாதிரி உங்களால பண்ண. அது என்ன விட மாலு அம்மா, மால்விகா அம்மா சூப்பரா பண்ணுவாங்க. மாலவிகா அம்மா சூப்பரா பண்ணுவாங்களாமே. அனந்தா என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. சுபா மேம் கேக்குற மாதிரி எனக்கு கேளுங்க. அனந்தா, what do you think? அவளுக்கு வந்து ஸ்ருதி வந்து இன்னும் அந்த ஹெட் வாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹெட் வாய்ஸ் இன்னும் அவளுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணின்னு இருக்கா. அது வந்து இன்னும் அவளுக்கு இன்னும் ஸ்ருதி ஷீ இஸ் ட்ரைங் ஹர் லெவல் பெஸ்ட். பட் அனு வெரி வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். அனு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஹெட் வாய்ஸில். ஓகேயா? ஓகே. செஃபி அம்மா டான்ஸ் பண்ணுவாங்களா, அதை நோட் பண்ணிருக்கீங்களா நீங்க இது வரைக்கும்? ஓகே, சூப்பர். நீங்க அதை ஒரு தடவை பண்ணுங்க. பேப்பர் கொஞ்சம் சின்னதா மடிச்சதுக்கு அப்புறம் டான்ஸ். I think everybody is having a whale of a time and இதுக்கு நடுவுல இது காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கு. கிண்டல் கேலி ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு. அனு, are you ready for your performance? என்ன பாடல் சூஸ் பண்ணிருக்கீங்க? நான் பிடிக்குமா? ஆல்ரைட், ஓகே, நல்லா பாடிடுவீங்கல்ல? ஆல்ரைட், சிரிச்சுக்கிட்டே இதே மாதிரி பாடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். நான் பிடிக்கும் மாப்பிள்ளதான் நாடறிஞ்ச மன்மதண்டா. ஆஹா, அபாரம் பரிமளம் மேல சொல்லு. நான் பிடிக்கும் மாப்பிள்ளதான் நாடறிஞ்ச மன்மதண்டா. நான் போடுற கோட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ள. நான் கை கட்டி வாய்ப்புத்தி நின்று நானே கண்டோ. அடடடட, நான் பிடிக்கும் மாப்பிள்ளதான் நாடறிஞ்ச மன்மதண்டா. நான் போடுற கோட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ள. நான் கை கட்டி வாய்ப்புத்தி நின்று நானே கண்டோ.
வயசு பத்தாது, சும்மா இருடா. பரிமளம் மேல சொல்லு. மாமான்னு கூப்பிட்டா ஏமான்னு கேட்காம தப்பால போடணுண்டோய். ஆமா மாமா தப்பால போடணுண்டோய். மானன்னு தேனன்னு மல்லிகை பூ வச்சு மாரோட சகனுண்டோய். ஆமா மாமா மாரோட சகனுண்டோய். அம்பளதான் பெத்துக்கணும், ஆரிராரோ படிக்கணும். ஊருலகம் மெச்சும்படி மானேன்னு வச்சுக்கணும். எல்லாம் சரி பரிமளம், முக்கியமான ஒன்னை விட்டுட்டியே. எத? வேற பொண்டாட்டி கிண்டாட்டி வைக்காம பார்த்துக்கணும். ஆமா மாமா மாமா நான் பிடிக்கும் மாப்பிள்ளதான். நாடறிஞ்ச மன்மதன்டா. நான் போடுற கோட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ள. நான் கை கட்டி வாய் புத்தி நின்று நான் நிக்கணுண்டோய். அனு ரொம்ப நல்லா இருந்தது அனு. தேங்க்யூ. எஸ்பெஷலி இந்த டயலாக் எல்லாம் ரொம்ப சூப்பராக, அப்படி ரொம்ப நல்ல எக்ஸ்பிரஷனோட நல்லா பாடியிருக்கீங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு இடம் மட்டும் வந்து அட் 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 அது கொஞ்சம் கட்டிச்சு வந்திருக்கணும். அது கொஞ்சம் லூஸாக விட்டுட்டீங்க துண்டு பல்லவி வரும்போது. மீதி எல்லா இடத்துல ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. தொண்டை இன்னும் கொஞ்சம் கட்டி இருக்கோ? இல்லை மேம், நேத்தி நல்லா இருந்துச்சு. நேற்று ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. ஒரு நாளைக்கு எப்படி இருந்த எப்போவுமே அப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது இப்போ எப்பாவது ஒரு நாளைக்கு தானே எப்படி ஆகும். பரவாயில்ல ஓகே. மீதி எல்லாமே ரொம்ப நல்லா பாடினேன். அனு, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப எக்ஸிலரேட்டிங்காக இருந்தது. ஏன்னா தினூண்டு ஒரு வயசில் ஒரு பெரியவாள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அந்த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுப்பாங்க. உடம்பு பாடித்து நீங்கள் பாடினேல், உங்களோட ஆத்மா உங்களோட சேர்ந்து பாடியிருக்கிறீங்க. தேங்க்யூ. It was a fabulous, complete, very professional performance. Thank you. Fantastic. அனு, சார் உன்னுடைய அந்த இன்வால்மெண்ட் ரொம்ப பிடிச்சதம்மா. தேங்க்யூ. தன்னுடைய வாய்ஸ் நேற்று விட இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அது தெரியாமல் இந்த அந்த மேனேஜ் பண்ணுற இதுதான் ரொம்ப அது பாராட்ட வேண்டிய விஷயம். அது டெஃபினட்டாக ஸோ ரொம்ப நல்லா இருந்ததும்மா. நான் வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். No waiting for chocolating Anu. Choco double eclair hamper உங்க கையில இருக்கு and you have a big smile on your face. இங்கே சொல்லிடுங்களேன் எப்படி பாடுனாங்க அவங்க? என்ன சொல்றது, இப்பவே இப்படி ஸ்கூல் பொண்ணே இப்படி பாடினா காலேஜ் பொண்ணு எப்படி பாடுவாளோ? சார் உங்களுக்கு அந்த ஆசைலாம் வேற இருக்கா? மேடம் பாத்தீங்களா காலேஜ் பொண்ணுங்கலாம் எப்படி பாடுவாங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ஆமா, சார் வயசுக்கு அப்படிதான் கற்பனை பண்ணணும். பொங்கல் பானையை நம்ம கொளுத்தி விட்டாச்சு. அன்னைக்கு வந்து அவர் அப்போ ஆன் தி ஸ்பாட் நிறைய ஒவ்வொரு பசங்களை பற்றியும் கவிதை எல்லாம் சொல்லி, இல்லை கொஞ்சம் கவிதை அப்படி எனக்கு பைஹார்ட் ஆகி போச்சு. சோக்காக்கி இது ஓ சொக்கா வாசிச்ச ஆர்கெஸ்ட்ரா பக்கா சொல்லி கொடுத்த வாத்தியார் என்ன கொக்கா நம்ம அனந்த சாரு அல்லாரக்கா. ஆமா சூப்பர். அப்படியே நீங்க ரெண்டு பேரும் go back and take your seat. Thank you very much. Congratulations once again Anu. Please take your seat.